கும்பராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் அஸ்ட்ரோ ஜோதிடர் புளிமசி கூத்தூர், பெரம்பலூர் மாவட்டம். கும்பராசி கார்த்திகை மாத பலன் 2025 நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் தமிழ் மாதங்களில் 8வது மாதம் கார்த்திகை மாதம். கும்பராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது, அதனால் என்ன பலன்கள் ஏற்படும், இந்த மாதம் செய்யக்கூடிய வழிபாடுகள் என்ன, பரிகாரங்கள் என்ன என்பதையெல்லாம் பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இது போன்ற தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும், ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் அஸ்ட்ரோ சின்னதுரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க, லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா சூரியன் விருச்சிக ராசியில சஞ்சரிக்கக்கூடிய காலம் தான் கார்த்திகை மாசம். இந்த விருச்சிகங்கிறது காலச்சக்கரத்துக்கு 8வது ராசி. 8னாலே 8வது, அதாவது மறைபொருள் ஞானத்தை சொல்லக்கூடிய ராசி. அப்ப மறைபொருள் ஞானம் எல்லா உயிர்களிடத்தும் மறைபொருளாக இருப்பவர் யார் அப்படின்னா சிவபெருமான். இந்த சிவபெருமானுடைய வழிபாடு செய்வதற்கு சிறப்பான மாதம் கார்த்திகை மாத சோமவாரம் என்பது திங்கட்கிழமை. கார்த்திகை மாசம் வரக்கூடிய திங்கட்கிழமை என்பது சிவ வழிபாட்டிற்கு உகந்தது. அதாவது விரதம் இருந்து இந்த மாசம் பார்த்தீங்கன்னா 5 திங்கட்கிழமை வருது. 5 திங்கட்கிழமை விரதம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு சிவபெருமானுடைய அருள் கடாட்சம் கிடைக்கும். இந்த மாசம் கார்த்திகை மாசம் 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அண்ணாமலையார் தீபம், கார்த்திகை தீபம். அன்றைய தினமா திருவண்ணாமலை செல்ல முடியாதவர்கள் வீட்டிலே நிறைய, அதாவது இல்லங்கள் தோறும் நிறைய விளக்கேற்றி சிவபெருமானை ஒளி வடிவாக வழிபாடு செய்வதற்கு மிகச் சிறப்பான நாள். அன்றைய தினம் அடிமுடி காண முடியாதவராக ஒளி வடிவாக காட்சி கொடுத்த நாள். அதாவது அடிமுடி காண முடியாதவர்னா திருமாலும் பிரம்மாவும் சொல்லுவாங்க. அதோடைய தத்துவம் என்ன அப்படின்னா, திருமால்னா செல்வம், பிரம்மானா அறிவு. இந்த அறிவாலையோ செல்வத்தாலேயோ சிவபெருமானை, அதாவது சிவபெருமானை அடைய முடியாத அன்பால மட்டும்தான் அடைய முடியும், அறிய முடியும். செல்வத்தாலேயோ அறிவாலையோ அடையவோ அறியவோ முடியாது என்பதுங்கிற தத்துவம் தான் அந்த தத்துவம். ஒரு கட்டத்துல செல்வம் ஒத்துக்கும், தனக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு. ஆனா அறிவு ஒத்துக்காது, பொய் பேசும், விதண்டாவாதம் பேசும். அதுதான் தாழம்பூ பொய் சொல்றது பிரம்மா. ஆக அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா சிவபெருமானை ஒளி வடிவாக நிறைய விளக்கேற்றி இல்லங்கள் தோறும் வழிபாடு செய்வதற்கு சிவ வழிபாடு செய்வதற்கு சிறப்பான நாள். கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வாஸ்து நாள். வீடு மனை கொள்வதற்கு, புதிதாக வீடு கட்டுவதற்கு, மனை கொள்வதற்கு, கிரக ஆரம்பம் செய்வதற்கு மிக அற்புதமான நாள். ஆக இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த கார்த்திகை மாசத்துல கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பாதசனி, 7வது சனியில பாதசனி நடந்துட்டு இருக்கு இல்லையா. இந்த சனி பகவான் வக்கரகதியில சஞ்சரிச்சார். எது வரைக்கும்? இந்த கார்த்திகை மாசம் 12ஆம் தேதியோட இந்த வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்ப கார்த்திகை மாசம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் சனிக்கு செய்யக்கூடிய வழிபாடு தேய்முறை அஷ்டமியில் காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமை அசைவம் சாப்பிடாம இருக்கிறது, சனிக்கிழமை கருப்பு எள்ளு கலந்து சாத்து காகத்து வைக்கிறது, ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஐயப்பன் வழிபாடு செய்வது, ஏதாவது ஒரு வழிபாடு செய்வது சனியுடைய தாக்கத்தை, பாத சனியுடைய வீரியத்தை குறைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா குரு பகவான் அதிசாரமா, அதாவது ஐப்பசி மாசம் 1ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி வரை அதிசாரமா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல உச்சமாகி சஞ்சரிச்சார். இப்ப இந்த கார்த்திகை மாசம் 19ஆம் தேதி மீண்டும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல வரார். 5ஆம் இடத்துல வந்து உங்க ராசியவே 9வது பார்வையை பார்க்கிறார். இது ஒரு சிறப்பான அதிர்ஷ்டகரமான நிலை. அப்ப குரு பகவான் இந்த மாசம் மீண்டும் உங்களுக்கு ராசியை பார்க்க போகிறார். 5ஆம் இடத்துல புத்திரர் சாணம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு சாணத்துல சஞ்சரித்து உங்களுக்கு நல்ல பலன்களை, லாபகரமான பலன்களை தர இருக்கிறார். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், ஒப்பந்தம், கையெழுத்து சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம். அதே போல பாத்தீங்கன்னா 10ஆம் இடம் என்பது புகழ், அந்தஸ்து, கௌரவத்தெல்லாம் சொல்லக்கூடிய இடம். இந்த 3க்கும் 10க்கும் உடையவர் யாருன்னா செவ்வாய். செவ்வாய் 10ஆம் இடத்திலே திக்பலமா ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் 10ல இருந்தா அதுக்கு பேரு திக்பலம். 10வதுக்கு ஆட்சி பெற்று வேற சஞ்சரிக்கிறார். அப்ப ஆட்சி பெற்று சஞ்சரிச்சாலும் சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறார். சூரியனோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால அஸ்தங்க கதையில சஞ்சரிக்கிறார். சூரியனுக்கு முன்னாடி பின்னாடி 17 டிகிரில செவ்வாய் சஞ்சரிச்சா அதுக்கு பேர் அஸ்தங்கம். செவ்வாயுடைய பலனை சூரியன் செய்யும், அதான் அதனுடைய அர்த்தம். அப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று திக்பலமாக சஞ்சரிப்பது யோகம். தசமா அங்காரகா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, உத்தியோகம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே போல தொழில் சம்பந்தமா புதிய வாய்ப்புகள் பெறக்கூடிய அமைப்பு, புதிய தொழில் தொடங்கக்கூடிய அமைப்பு, தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு, தொழிலில் புதிய கான்ட்ராக்ட், புதிய ஒப்பந்தங்கள், புதிய வாய்ப்புகள் வந்து சேரக்கூடிய அமைப்பு, ஒரு பதவி, ஒரு பொறுப்பு, இருக்கிற இடத்தை அனுசரித்து பதவி அல்லது பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, அதே புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான யோக பலன்களை செய்யும். 21ஆம் தேதிக்கு அப்புறம் உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல அவரே செஞ்சிருக்கிறார். 11ஆம் இடங்கிறது என்ன? லாபஸ்தானம், மூத்த சகோதர ஸ்தானம், அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய இடம், நெருங்கிய நட்பு வட்டாரங்களை செல்லக்கூடிய இடம். இந்த 11ஆம் இடத்துல செஞ்சரி 10ஆம் அதிபதி 11ல செஞ்சரிச்சா தொழில் சம்பந்தமான எதை தொட்டாலும் லாபம். இதுவரை இல்லாத அளவு தொழில் சம்பந்தமான வளர்ச்சி மிக அற்புதமாக இருக்கும்.
அதே நேரத்தில் 3ஆம் அதிபதி அவர் தான். 3ஆம் இடத்த அதிபதி 11ல் இருக்கார் அப்படின்னா இளைய சகோதரருடைய அனுகூலம், புதிய ஒப்பந்தம், கையெழுத்து, கான்ட்ராக்ட், அரசு சம்பந்தமான கான்ட்ராக்ட் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா செவ்வாய் மிக அற்புதமான பலன் தர இருக்கிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 4ஆம் இடம், வீடு, வண்டி, வாகனம், மனை, தாயார், சொத்து சுகஸ்தானத்து 4ஆம் இடத்திற்கும் 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தந்தை ஸ்தானம், பாக்கியஸ்தானம், தொலைதூர பயணம், உயர்கல்வி ஸ்தானம் 9ஆம் இடத்திற்கு அதிபதி யாருன்னா சுக்கிரன். சுக்கிரன் உங்க ராசிக்கு 9ஆம் இடத்திலே ஆட்சி பெற்று மூலத்திரிகோணமாக 10ஆம் தேதி வரை சஞ்சரிக்கிறார். 4க்கும் 9க்கும் உடையவர் 9ஆம் இடத்துல ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது யோகம். திருமணம் சம்பந்தமான முயற்சி கைகூடும், குழந்தை பிறப்பு, கரு உண்டாகக்கூடிய அமைப்பு. அதே போல பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறால் வெளிநாடு சம்பந்தமான பாஸ்போர்ட், விசா, நல்ல கம்பெனியில நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, தொலைதூர பயணம் மூலமாக லாபம், தந்தை வழி அனுகூலங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, தெய்வத்துடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய குருமார்களை எல்லாம் தேடி கண்டுபிடிக்கக்கூடிய அமைப்பு, குருவோடைய அருள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படும். 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல சஞ்சரிப்பது யோகம்தான். ஏன்னா கர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதி 10ல் செஞ்சிருப்பது அதுவும் மிக தொழில் சம்பந்தமான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகளை சொல்லக்கூடிய அமைப்பில் தான் இருக்கும். வீடு கட்டக்கூடிய அமைப்பு, நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு, இடம் வாங்கக்கூடிய அமைப்பு, போர் அடிக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய நிலத்தையே நல்ல விலைக்கு விற்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனத்தை தொழிலாக செய்பவர்களுக்கு யோகம். இந்த மாதிரியான யோக பலன்களையும் செய்யும் சுக்கிரனும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 5ஆம் இடம், புத்திரஸ்தானம், புத்தி, சிந்தனை, செயல்திறன், பதவி, விளையாட்டு. 5க்கும் 8க்கும் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா புதன். புதன் உங்க ராசிக்கு 7ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்க ராசிக்கு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கிய ஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறார். தந்தையுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை செலுத்த வேண்டும், பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். 5ஆம் அதிபதி அவர் தான் இல்லையா? 5ஆம் அதிபதி 5ம் 9ம் மிஞ்சும் பொருள் தரும்னு சொல்லுவாங்க. 5ஆம் அதாவது திரிகோண ஸ்தானம் 1, 5, 9ங்கிறது திரிகோண ஸ்தானம், லட்சுமி ஸ்தானம். அப்போ 5ஆம் அதிபதி 9 செஞ்சிருப்பது அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் எதிர்பாராத தன் நன்மையும் எதிர்பாராத லாபத்தையும் சொல்லக்கூடிய அமைப்பாக இருக்கும். இந்த 20ஆம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு புதனும் பார்த்தீங்கன்னா 11 அதாவது 10ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். தொழில், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்க போகிறார். அடுத்ததா பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7ஆம் இடம், கணவன் அல்லது மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், கூட்டு தொழில், சமூகம், வாடிக்கையாளர்களை சொல்லக்கூடிய இடம். 7ஆம் இடத்திற்கு அதிபதி சூரியனும் உங்க ராசிக்கு இந்த மாசம் 10ஆம் இடத்துல தான் சஞ்சரிக்கிறார். 10ல் சூரியன் சஞ்சரிப்பது என்ன அப்படின்னா அதாவது திக்பலம். செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் 10ஆம் இடங்கிறது திக்பலம். அப்போ சூரியன் திக்பலத்தோட சஞ்சரிக்கிறார் 10ஆம் இடத்துல. அப்போ கூட்டுத்தொழில் 7ஆம் இடங்கிறது கூட்டுத்தொழில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். பெரிய மனிதர்கள், பெரிய அரசியல்வாதி, பெரிய அதிகாரி, இந்த மாதிரி பெரிய மனிதர்களுடைய தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்கும். வாழ்க்கை துணை வழி உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதவியோ பொறுப்போ கிடைக்கக்கூடிய அமைப்பாக, நீங்கள் இருக்கிற இடத்த ஏதாவது ஒரு பதவி எதிர்பார்த்துட்டு இருந்தால் அந்த பதவி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். உங்களுடைய புகழ், அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் உயரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஆக சூரியனும் 10ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். இந்த மாதம் கார்த்திகை மாதங்கிறது கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடம் வலுவடைகிறது. கர்மஸ்தானம், புகழ், அந்தஸ்து, கௌரவம்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடம் வலுவடைகிறதுனால தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, உங்களுக்கு பதவி கிடைக்கக்கூடிய அமைப்பு, புதிய பொறுப்பு, அரசியலில் இருந்தால் புதிய பொறுப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய அமைப்பு, புகழ், அந்தஸ்து, கௌரவம்லாம் உயரக்கூடிய அமைப்பு. நீங்கள் கும்பமே குடத்தில் இட்ட விளக்கு அப்படிம்பாங்க, வெளியே தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ இந்த மாதங்கிறது உங்களுடைய புகழ், திறமை எல்லாமே வெளி உலகத்திற்கு தெரியக்கூடிய மாதமாக கார்த்திகை மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.